ஒரு நாள் ஒரு அழகான எலி, "எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை" அப்படின்னு அழகா பாடிக்கிட்டே சைக்கிள் ரைடு போயிட்டு இருந்ததாம். திடீர்னு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுச்சு. பார்த்தா எதுக்க ஒரு சிங்கம். அப்படியே வண்டி ஒரு யூ டர்ன் போட்டு, "உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு" அப்படின்னு மூச்சரைக்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு துறவியை பார்த்துச்சான். "எதுக்கு சாமி கடவுள் எனக்கு இந்த உருவத்தை கொடுத்தாரு? நாயை கண்டா பயம், பூனையை கண்டா பயம். சாமி நீங்கள் தான் பெரிய மகானாச்சே, இந்த உருவத்தை எனக்கு மாற்றி கொடுத்துருங்களேன்" அப்படின்னு கெஞ்சிச்சான். மகானும் அந்த எலி மேலே இறக்கப்பட்டு அதோட உருவத்தை மாற்றுறதுக்காண்டி கமண்டலத்தில் உள்ள நீரை எடுக்கிறாராம். அப்போம்போது எலி, "சாமி சாமி கொஞ்சம் பொறுங்க, முதல்ல என்னை விட பலசாலி யாருன்னு தெரிஞ்சுட்டு வரேன், அவங்க உருவத்தை எனக்கு கொடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவகாசம் கேட்குதான். ஓகேன்னு சொல்லிட்டு மகானும் எலிக்கிட்டே அந்த சாய்ஸை கொடுத்துட்டாராம். எலிக்கு சுட்டெரிக்கும் சூரியன் தான் முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். சரி நம்ம சூரியனாவே மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே எங்கிருந்தோ வந்த மேகக்கூட்டம் அந்த சூரியனை மறைச்சிச்சான். அடடா, மேகம்தான் சூரியனை விட பலசாலி போல, அப்போ நம்ம மேகமாவே மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மரங்களெல்லாம் உழுக்கிற மாதிரியே ஒரு பயங்கர காற்று அடிச்சிச்சான். அந்த காற்றுல மேகங்கள்லாம் சின்ன பின்னமாக சிதறி ஓடிருச்சான். சரிதான், மேகத்தை விட காற்று தான் பலசாலி போல, சரி நம்ம காத்தாவே மாறிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்துச்சான். எலி ஃபைனலாக முடிவெடுக்கிற சமயத்தில் ஒரு உயர்ந்த மலையானது ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மணிக்கு அந்த காற்றை தடுத்து நிறுத்துச்சான். அடடா, அவசரப்பட்டு முடிவெடுக்க இருந்தோமே அப்படின்னு நினச்ச எலி, சரிதான் அந்த உயர்ந்த மலை தான் உலகத்திலேயே பெரிய பலசாலி போல அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துச்சான். திடீர்னு பார்த்தா அந்த உயர்ந்த மலைக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை. அது பக்கத்தில் போய் எலி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு சுரங்க பாதையே போய்கிட்டு இருந்ததாம். அந்த சுரங்க பாதை வழியாக போய் பார்த்தா அங்கே ஒரு தடாகத்தையே ஏற்படுத்தி ஆனந்தமாக குளிச்சிக்கிட்டு இருந்ததாம் இவனை போல ஒரு எலி. ஏண்டா இவ்வளோ பெரிய மலையவே குடஞ்சி இந்த சுரங்க பாதையை தோண்டியிருக்கான், யாருடா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னுச்சான். இவ்வளோ நாள் என் திறமை எனக்கே தெரியாமல் போயிருச்சே அப்படின்னு ஓடி வந்து மகான் காலில் விழுந்துச்சான். கதையோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்த எலி. சாமி என்னை ஆளை விட்டுருங்க, கடவுள் கொடுத்த அந்த உருவமே எனக்கு கடைசி வரைக்கும் போதும் அப்படின்னு மகான்கிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு திருப்தியான மனசோட சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை நோக்கி போயிருச்சான். கடவுள் எல்லா உயிரினங்களையும் சமமாக தான் படைச்சிருப்பாரு. இதில் பலசாலி பலகீனம் அப்படிங்கலாம் கிடையாது. நம்மளுக்குள்ள திறமையை நாம தான் கண்டுபிடிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.